ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு அதில் கேட்ட வினாக்களுக்கான உத்தேச விடைகள் பார்க்க போகிறோம். சரியா? இது பி டைப்புக்குள்ளது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு குழந்தை விளையாடும் போது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த பொதுமை கருத்துருவாக்க படிநிலையை குறிக்கிறது? விடை ஆப்ஷன் டி, உருவக நிலை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் இரண்டு வாக்கியங்களில் ஒன்று கூற்று மற்றொன்று காரணம் என கொள்க. கூற்று பாருங்க, செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம் பாருங்க, குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடைபெறுகிறது. பாருங்க, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஆனது ஏக்கு சரியான விளக்கமாகும். அடுத்து மூன்றாவது கேள்வி, குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோடு தொடர்புடையது? விடை ஆப்ஷன் டி, விளைவு விதி. அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வாக்கியங்களில் ஒன்று கூற்று மற்றொன்று காரணம். கூற்று பாருங்க, உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது அவசியம். காரணம், நன்றாக ஓடியாடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவர். விடை பாருங்க ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்க, ஆக்க நிலைநிறுத்த கற்றலுக்கு பீஜியான் பாக்ஸ் அதாவது புறா பெட்டி சோதனை கருவியை பயன்படுத்தியவர் டேஷ். விடை ஆப்ஷன் ஏ, ஸ்கின்னர். அடுத்தது பாருங்க ஆறாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் நியூரானின் பகுதி அல்லாதது எது? விடை ஆப்ஷன் சி, புகுவாய். அடுத்தது ஏழாவது கேள்வி பாருங்க, ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது இவ்வகை கற்றலாகும். விடை பிரச்சனை தீர்த்தல் கற்றல். அடுத்தது எட்டாவது கேள்வி பாருங்க, மக்கள் பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பதை நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்தினார்? விடை ஆப்ஷன் டி, பின்பற்றும் நிலை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாருங்க, ஸ்கின்னரின் ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது டேஷ். விடை தானியம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 10th கொஸ்டின், கீழ்காண்பவனற்றுள் சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது எது? விடை ஆப்ஷன் சி, தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டும் கருத்தில் கொண்டது. அடுத்தது 11வது கேள்வி பாருங்க, கூற்று மற்றும் காரணம் குறித்த மிக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று பாருங்க, முன் குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மனவளர்ச்சி உடலியலன்றி உளவியல் சார்ந்தது. காரணம், குழந்தைகள் தங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்க இயலும் என கருதப்பட்டவற்றை செய்ய முடியாத போது கோபம் கொள்கின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஆர் ஆனது ஏயின் சரியான விளக்கம். அடுத்தது 12வது கேள்வி பாருங்க, பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. வகையில் அணுகுமுறை ஷெல்டன், உளப்பண்பு அணுகுமுறை ஆல்போர்ட், வகையியல் மற்றும் உளப்பண்புகள் இணைந்த அணுகுமுறை ஐசென்க், மனிதவியல் அணுகுமுறை கார்ல் ரோஜர். அடுத்தது அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 13வது கேள்வி பாருங்க, உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது ஆப்ஷன் பி, இருதர திசையானது. அடுத்தது பாருங்க 14வது கேள்வி, குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுகிறது? விடை
பின்பற்றி கற்றல். அடுத்தது 15வது கேள்வி பாருங்க. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. சங்கிலி தொடர் கற்றல் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட எஸ்ஆர் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். கருத்துக்களை கற்றல் தூண்டலுக்கேற்ற சரியான துலங்கலை வழங்குதல். அடுத்தது வாய்மொழி கற்றல் பார்த்திங்கன்னா தூண்டல் துலங்கலுக்கான தொடர் துலங்கல்களை வெளிப்படுத்துதல். அடுத்தது பிரச்சனை தீர்க்க கற்றலுக்கு பார்த்திங்கன்னா உயர் மன அல்லது அறிதிறன்களை உள்ளடக்கியது. அப்போது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது 16வது கேள்வி பாருங்க. எரிக்சனின் உள சமூக கோட்பாட்டு படிநிலையின் அடிப்படையில் பிறப்பு முதல் முதிர்வு வரை வரிசைப்படுத்துக. சரியான விடை ஆப்ஷன் டி. அப்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்னா குதநிலை, அடுத்தது பாலுணர்வு நிலை, அடுத்தது உள்ளுறைவு நிலை, கடைசியாக குமரப்பருவ நிலை. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கூற்றுகளில் கூற்று பாருங்க. பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்படும் முறை மேக்ஸ் அமைப்பாகும். கூற்று 2 பாருங்க. பச்சிளம் குழந்தைகளின் முகத்தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று 1 மற்றும் 2 சரியானது. அடுத்தது 18வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றுள் கற்றலின் இலக்காக அமையாதது எது? விடை ஆப்ஷன் டி. உடல் ரீதியான முதிர்வை பெறல். அடுத்தது 19வது கேள்வி. பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது ஏன்? விடை ஆப்ஷன் சி. அறிவை கட்டமைப்பதற்கான ஓர் இடம். அடுத்தது 20வது கேள்வி பாருங்க. ஆக்கவியல் ஆசிரியர் சார்ந்து 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 பாருங்க. ஆய்வுக்குரிய செயல்திட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும். கூற்று 2 மாணவர்கள் தானே கற்பதற்கு உதவ ஆசிரியர்கள் விரிவுரை முறையை பயன்படுத்த வேண்டும். பாருங்க சரியான விடை ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. அடுத்தது 21வது கேள்வி பாருங்க. எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்க பள்ளியில் நுழையும் நிலை. விடை ஆப்ஷன் சி. 4ஆம் நிலை. அடுத்தது 22வது கேள்வி. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொருத்துக. புலன் இயக்க நிலை. சரியான விடை 0 முதல் 2 வயது வரை. செயலுக்கு முற்பட்ட நிலை 2 முதல் 7 வயது வரை. புலனீடான செயல்நிலை 7 முதல் 17 வயது வரை. கருத்தியல் நிலை 11 வயதுக்கு மேல். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது 23வது கேள்வி பாருங்க. பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவெழுச்சி அமைது கொண்ட பருவம். கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் மிக பொருத்தமான காரணத்தை தேர்ந்தெடுக்கவும். விடை ஆப்ஷன் பி. அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். அடுத்து 24வது கேள்வி. நமது அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் ஆனது இது. ஆப்ஷன் பி. அட்ரினலின். அடுத்தது 25வது கேள்வி. புதிதாக பிறந்த பறவைகள் அல்லது நாய்க்குட்டிகள் அவற்றிற்கு முன் செல்லும் பொருள்களை பின்தொடர்ந்து வாழிடத்திற்கு செல்வது டேஷ். விடை ஆப்ஷன் சி. உருப்படுதல் அல்லது அடியொற்றல். அடுத்தது 26வது கேள்வி பாருங்க. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அனைத்து அம்சங்களும் நெருக்கமான தொடர்பு கொண்டவை. கூற்று 2 மன வளர்ச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துடன் தொடர்புடையது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரியானது. அடுத்தது 27வது கேள்வி பாருங்க. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. தார்ண்டேக் பரிசு மற்றும் பாராட்டு. ஸ்கின்னர்
நடத்தை வலுவூட்டல். பாவ்லோ, பதில் நடத்தையை கற்றல். கோலர், பயனுள்ளது மற்றும் இலக்கு நோக்கியது. அப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது 28வது கேள்வி பாருங்க. அரிச்சந்திர நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கிய ஒழுக்க பண்பு யாது? விடை ஆப்ஷன் டி, உண்மை பேசுதல். அடுத்தது 29வது கேள்வி. LAD என்பதன் விரிவாக்கம். விடை ஆப்ஷன் பி, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். அடுத்தது 30வது கேள்வி. யானைக்குட்டி அதாவது கன்று பிறந்தவுடன் எழுந்து நடப்பது. ஆப்ஷன் டி, இயல்பூக்க கற்றல். அடுத்தது 31வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. ராஜா நேற்று வந்தான். தன்வினை தொடர். ராஜா நேற்று வருவித்தான். பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள். செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயபாட்டு வினைத்தொடர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 32வது கேள்வி பாருங்க. வினை மரபு சொற்களை பொறுத்துக. அம்பு, எய்தார். சுவர், எழுப்பினார். கூடை, முடைந்தார். மாத்திரை, விழுங்கினான். அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 33வது கேள்வி பாருங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர். விடை ஆப்ஷன் பி, க. சச்சிதானந்தன். அடுத்தது 34வது கேள்வி. ஓரெழுத்து உரிமொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்தாக அமைந்துள்ளன? விடை ஆப்ஷன் டி, 12. அடுத்தது 35வது கேள்வி. பொறுத்துக. அளந்தவர், வறியவர். செராமை, வெறுக்காமை. நோன்றல், பொறுத்தல். போற்றார், பகைவர். அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது 36வது கேள்வி பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. கொடுத்துருக்கிறதுல சரியான தொடர் வந்து ஆப்ஷன் சி, அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம். அடுத்தது 37வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. ஆழி கிணறு, கடல் அருகே தோண்டிய கிணறு. உரை கிணறு, மணப்பாங்கான இடத்தில் தோண்டிய கிணறு. கட்டு கிணறு, சரளை நிலத்தில் தோண்டிய கிணறு. பூட்டை கிணறு, கமலை நீர்ப்பாய்ச்சும் கிணறு. இப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 38வது கேள்வி பாருங்க. கூற்று 1. சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கூற்று 2. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கியவர். சரியான விடை ஆப்ஷன் டி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 39வது கேள்வி பாருங்க. கூற்று 1. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுகளவு கொண்டது. கூற்று 2. இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 40வது கொஷின் பாருங்க. கூற்று 1. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. கூற்று 2. கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. விடை ஆப்ஷன் பி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 41வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. கல்வியின் பெருமையை உணர்த்தும் நாலடியாரின் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, சமண முனிவர் பலர். அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் பி, ஒரு மொழி. அடுத்தது 43வது கேள்வி பாருங்க. பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துகள் ஒத்துப்போகின்றன. அவற்றை இணை எழுத்துகள் என்று கூறுவர். காரணம் பாருங்க.
எல்லா இணை எழுத்துகளும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும். விடை ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணம் தவறு. 44வது கேள்வி பாருங்க. சரியான விடையை தேர்க. விசேஷம் என்பதன் பொருள் யாது? விடை ஆப்ஷன் டி சிறப்பு. அடுத்தது 45வது கேள்வி பாருங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. விடை குறிப்பு வினைமுற்று. ஆப்ஷன் சி. அடுத்தது 46வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. பெயர்ச்சொல் மரம், உரிச்சொல் மாநகர், இணைப்பு சொல் வினைச்சொல் ஓடுதல். அப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது 47வது கேள்வி பாருங்க. கூற்று 1 கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கூற்று 2 படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆவதில்லை. விடை ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 48வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்புடையது. எழுவாய் தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது பெயரற்ற தொடர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 49வது கேள்வி பாருங்க. கூற்று 1 சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர் ஆகும். கூற்று 2 அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும். சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 50வது கேள்வி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. விடை ஆப்ஷன் பி பால் வலுவமைதி. 51வது கேள்வி பாருங்க. நிருமித்த என்ற சொல்லின் பொருள். விடை ஆப்ஷன் சி உருவாக்கிய. 52வது கேள்வி. பொறுத்துக. அச்சு வெல்லம் இனிப்பு, வாழைப்பூ துவர்ப்பு, மிளகாய் கார்ப்பு, புளியங்காய் புளிப்பு. அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்தது 53வது கேள்வி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். சரியான விடை ஆப்ஷன் சி நெடுநல் வாடை. அடுத்தது 54வது கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் கூற்றும் காரணமும் சரியா என கண்டறிக. கூற்று திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூலாகும். காரணம் எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்கள் இதில் இல்லை. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது 55வது கேள்வி. பொறுத்துக. இயற்கை ஓவியம், 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம், கலித்தொகை, இயற்கை பரிணாமம், கம்பராமாயணம், இயற்கை அன்பு, பெரிய புராணம். அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது 56வது கேள்வி. கூற்று 1 எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். கூற்று 2 எழுவாயோ செய்யப்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். விடை ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அடுத்தது 57வது கேள்வி பாருங்க. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாற்றுதே. இப்பாடல் வரிகளில் சேகரமாய் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் சி கூட்டம். அடுத்தது 58வது கேள்வி. பொறுத்துக. யானை கன்று, சிங்கம் குருளை, புலி பரல், குரங்கு குட்டி. இப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ.
அடுத்தது 59வது கேள்வி பாருங்க. சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அடுத்தது 60வது கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கூற்றும் காரணமும் சரியா என கண்டறிக. கூற்று: நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன். காரணம்: மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று, சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று, நூல்களும் தான். பட்டறிவையும் நூலகம் தருகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் சரி. அடுத்தது 61வது கேள்வி பாருங்க. இங்கிலீஷ். Given below are two statements. Statement 1. A paragraph discusses one idea in detail and aids the development of an overall topic. Statement 2. A paragraph discusses many ideas and does not aid in the development of the topic. In the light of the above given statements, choose the answer from the options given below. Correct answer option A. Statement 1 is correct but statement 2 is not correct. அடுத்தது 62வது கேள்வி பாருங்க. Match the words in list 1 with their most suitable endings in list 2. Snow, fall. Sun, set. Drawing, hall. Waiting, room. அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 63வது கேள்வி பாருங்க. Choose the answer from the options given below to fill in the blank in the sentence below. Dash is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer, or used to emphasize a feeling or idea, create a rhythm and bring attention to the idea. Correct answer option B, repetition. 64 பாருங்க. Next question. Select the word from the list below which is not related with the making of clothes. Answer option D, utensil. 65 பாருங்க. Choose the correct expansion of IIT from the options given below. Option B, Indian Institute of Technology. Next 66 பாருங்க. Given below are two statements. Statement 1. Homonyms are words with similar sound and spelling but with a different meaning. Statement 2. Homophones are words with similar sound and meaning but with a different spelling. Correct answer option B. Both statement 1 and statement 2 are incorrect. Next 67 பாருங்க. Match list 1 with list 2. Tour, traveling to multiple locations. Pilgrimage, mostly a journey to a holy site. Excursion, a short educational or recreational trip. Picnic, a casual outing where food is usually packed and taken. சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 68th கொஷின் பாருங்க. சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிமிலர்லி, லைக்வைஸ், இன் த சேம் வே. நெக்ஸ்ட் 69th கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 70. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு 71 பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது ஹார்ஸ், ஃபோல், ஈகிள், ஈக்லெட், ஆஸ்ட்ரிச், ஹேச்சிங், டீர், ஃபான். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 72. ஆப்ஷன் ஏ, a place where people who do not follow the law are locked up. 73 பாருங்க. ஆப்ஷன் பி, நம்மாழ்வார். நெக்ஸ்ட் 74th கொஷின் பாருங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது வாண்டட் அப்படின்னா அன்வாண்டட், அக்ரி, டிஸ்அக்ரி, பெயிண்ட், ரீபெயிண்ட், ஒர்க்டு, அண்டர் ஒர்க்டு.
Next 75th question, correct answer option A. Statement 1 and statement 2 are correct. Next 76th question, correct answer option A. Next 77th question, correct answer option B. Next 78th question, correct answer option A. Both statement 1 and statement 2 are correct. Next 79th question, correct answer option B. Devanagari. Next 80th question, correct answer option A. Both A and R are correct and R is the correct explanation for A. Next 81th question correct answer option C. Ashok Chakra. 82க்கு பார்த்தீங்கன்னா option B. Statement 1 is correct but statement 2 is incorrect. Next 83 questionக்கு correct answer option A. 84க்கு பார்த்தீங்கன்னா option C. A is correct but R is incorrect. Next 85th question பாருங்க. correct answer option B. AABB. Next 86th question, correct answer option A. My sister is stitching her clothes since her school days. Next 87th question, correct answer option B. Telephone. 88th question, correct answer option B. Both statement 1 and statement 2 are incorrect. Next 89th question, correct answer option C. Lost. Next 90th question, correct answer option D. Personality. Next பாருங்க கணிதம் 91வது கேள்வி சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1. அடுத்தது 92வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர். அடுத்தது 93வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது 94வது கேள்வி சரியான பதில் ஆப்ஷன் சி 300 முத்துகள். அடுத்தது 95வது கேள்வி சரியான பதில் ஆப்ஷன் பி 12 விரல்கள். அடுத்தது 96வது கேள்வி ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலை விட்டங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 16. அடுத்தது 97வது கேள்வி சரியான பதில் ஆப்ஷன் சி கூற்று 1 சரியானது ஆனால் கூற்று 2 தவறானது. அடுத்தது 98வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் ஏ x⁴ - 1. அடுத்தது 99வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் சி QISJ. அடுத்தது 100வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் சி FUA. அடுத்தது 101வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. அடுத்தது 102வது கேள்வி சரியான விடை 15%. அடுத்தது 103வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் சி ரூபாய் 1125. 104வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் பி 180 டிகிரி. அடுத்தது 105வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் பி சரிவகம். அடுத்தது 106வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் பி. 107வது கேள்வி சரியான பதில் ஆப்ஷன் டி 16. 108வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி திங்கள் கிழமை. அடுத்தது 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 7 டிகிரி செல்சியஸ். அடுத்தது 110வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் டி 6 மணி 8 வினாடி பிற்பகல். அடுத்த கேள்வி பாருங்க சரியான விடை ஆப்ஷன் பி 3,21. அடுத்தது 112வது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரூபாய் 144. அடுத்தது 113க்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 114வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 3000. அடுத்தது 115வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி ஆனால் கூற்று 2 தவறு. அடுத்தது 116வது கேள்வி சரியான விடை ஆப்ஷன் சி
80,20 பணத்தாள்கள். அடுத்தது 117வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. 118வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. ரூபாய் 25,000, ரூபாய் 50,000, ரூபாய் 75,000. 119வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. ஒன்றானது பகுஎண் அல்லது பகாயன் ஆகும். அடுத்தது 120வது கேள்வி. சரியான விடை ஆப்ஷன் டி. 0.28 சமம் 7/250. அடுத்தது 121வது கேள்வி. சரியான விடை ஆப்ஷன் டி. வாக்கியம் 1, 2 இரண்டுமே சரி. அடுத்தது 122வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி செயின்ட் ஹெலனா அகழியாகும். அடுத்தது 123வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 124வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஆனது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்தது 125வது கேள்வி. சரியான விடை கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் பி. அடுத்தது 126வது கேள்வி பாருங்க. சரியான விடை ஆப்ஷன் சி. ராமநாத சுவாமி கோவில். அடுத்தது 127வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. ராணி லட்சுமிபாய். அடுத்தது 128வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. வேரானது எதிர் புவிசார் பசைவாகவும் நேர் ஒளிசார் பசைவாகவும் உள்ளது. அடுத்தது 129வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. 130வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கொல்கத்தா. 131வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுவிற்கான சரியான விளக்கம் அல்ல. 132வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. அடுத்தது 133வது கேள்வி ஆப்ஷன் பி. ஜிம்னோஸ்பெர்ம் விதைகள் கனிகளால் சூழப்பட்டிருக்காது. 134வது கேள்வி ஆப்ஷன் சி. கூற்று 1 மட்டும் சரி, ஆனால் கூற்று 2 தவறு. 135வது கேள்வி ஆப்ஷன் சி. நெல். அடுத்தது 136வது கேள்வி ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்தது 137 பொறுத்துக சரியான பதில் ஆப்ஷன் பி. அடுத்தது 138வது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி. அடுத்தது 139வதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 140வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. பறவைகள். 141வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. 142வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது 143வது கேள்விக்கான விடை பொறுத்துக ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது 144வது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 145வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. 15 முதல் 18 முறை. அடுத்தது 146வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. ஏ, பி, ஏபி மற்றும் ஓ வகை. அடுத்தது 147வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்தது 148வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அடுத்தது 149வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது 150வது கேள்வி கடைசி கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி.
தாய் சேய் இணைப்பு திசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.